பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 30 முதல் 34 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 30வது அதிகாரத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழப்பட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுக்கு அநேக சத்துருக்கள். அங்கே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கரடி, சிங்கம் போன்றவைகள் வந்தாலும் தேவனத்து அதையெல்லாம் மேற்கொள்ள கிருபை பாராட்டினார். அதே விதமாக இங்கே பெலிஸ்தியரின் காரியங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்த பொழுது பெலிஸ்தியரை மடங்கடிக்க, அங்கே பெலிஸ்தியர் ஒருவனாக கோலியாத்தை மடங்கடிக்க, தன் சொந்த குடும்பத்திலேயே சத்துருக்களாய் எழும்பினதான சவுல், அப்சலோம் அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார், பாதுகாத்தார், தமது கையினால் தூக்கி எடுத்தார். அது தேவன் நமது வாழ்க்கையிலும் அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவனுக்கு சத்துருக்கள் தன் வீட்டார் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருவினுடைய கிரியைகள் எங்கிருந்தாலும் வரலாம், வீட்டுக்குள்ளேருந்து வரலாம், வெளியிலிருந்து வரலாம். எங்கே இருந்து வந்தாலும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தாவீதைப் போல, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆம், கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக அவர் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த பாதுகாப்பை உணர்ந்து கொள்வோம். அந்த எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணுகிற தேவனை பற்றி கொள்வோம். 31வது சங்கீதத்தில் தொடர்ந்து என் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை தூக்கி தொடர்ந்து இந்த தாவீது விண்ணப்பம் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சத்துருக்களினால், வியாதியினால், சிநேகிதரினால் கைவிடப்படுகின்ற காரியத்தினால் உண்டான வேதனையும் புலம்பலையும் வெளிப்படுத்தி ஆழமான ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபமாய் சங்கீதக்காரர் இதை கொடுக்கிறார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு மனிதனுடைய துக்கத்தையும் பயத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் பொழுது தேவ கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே எழுதப்பட்ட 7வது வசனத்தின்படி, இந்த கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையிலே என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் என்று சொல்லி தாவீது தனது நெருக்கத்திலே கர்த்தர் நமக்கு உதவினதை இங்கே சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய விசேஷித்த தயவு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது நமது விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஆம், உமக்கு பயந்தவர்களுக்கு மனுப்புத்திற்கு முன்பதாக நம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுக்கு பயப்படுபவர்களுக்கு கர்த்தர் நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அருமையான நன்மையை நாம் சுதந்திரிக்கும் கூட படியும்படியாக கர்த்தருக்கு பயப்படுவதன்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு அநேக இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து 32வது சங்கீதத்திலே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இதோ பாவ மன்னிப்பை குறித்து தேவன் நமக்கு அருளுகிறதான மன்னிப்பை, அந்த அவரது இரக்கத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூற முடியும். சுவையான இருதயமுள்ளவர்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடும். கர்த்தருடைய மன்னிப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டு பண்ணி வைத்து விடுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் சமூகத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர் அறிக்கையிடுகிறவனோ விரக்கம் பெறுவான் என்று சொல்லி இங்கே தாவீது தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறதை குறித்து இந்த 5வது வசனம் சொல்லும். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 33வது சங்கீதத்திலும்
அங்கே கர்த்தருடைய கண்கள் எல்லோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நமது காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். 34வது சங்கீதத்தில் சங்கீதக்காரர் தேவனுக்கு ஸ்தோத்தரித்து அவர் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு துன்பத்தினின்று அதிசயமாய் விடுதலை கொடுத்த கர்த்தரை இங்கே சங்கீதக்காரர் தாவீது துதித்து பாடுகிறார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை எல்லா உபத்திரவத்திலிருந்தும் விடுதலை ஆக்குகிறார். உன்னத தேவன் தாமே இந்த அருமையான நாளிலும் தமக்கு பயந்து தமக்கு கிருபை காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விடுவிக்கவும் பஞ்சத்திலிருந்து உயிரோடே காக்கவும் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அந்த உன்னத தேவனை பற்றிக்கொள்ளும் சர்வ உள்ள ஒரு மகிமையான காரியங்களை செய்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.